துலாமின் அதிபதி சுக்ரன். துலாம் ராசிக்காரங்க எங்க இருந்தாலும் நேர்மைங்க, நேர்மையின் பக்கம் இருக்கக்கூடியவங்க. எவ்வளவு வறுமையாக இருந்தாலும் சரி, தன்னுடைய நேர்மையில் தவறாதவர்கள் இந்த துலாம் ராசிக்காரங்க தாங்க. வீடு இடம் வாங்கி விற்பனை செய்யக்கூடிய துறை சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கு, ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு, வெள்ளி தங்கம் நகை விற்பனை செய்யக்கூடிய தொழில்துறை சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய லாப நன்மைகளை தருங்க இந்த மார்கழி மாதம் முழுவதுமே. மூத்த சகோதர வழிகளில் மிக சிறப்பான லாப நன்மைகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். கடன் வாங்கியாவது ஒரு செயலை முடிக்கணும், கடன் வாங்கியாவது நான் பிள்ளை வந்து நல்ல ஸ்கூல்ல சேர்த்து விடணும், கடன் வாங்கியாவது ஒரு நல்ல கோச்சிங் சென்டர்ல பிள்ளையை சேர்த்துட்டு ஒரு அரசு வேலை வாங்கி கொடுத்துடணும், இந்த மாதிரியான எண்ணங்கள் நம்ம இலக்கை மட்டுமே குறிக்கோளா வச்சு செய்யக்கூடிய வெற்றியை தரக்கூடிய மாசமாக உங்களுக்கு இந்த மார்கழி மாசம் வந்து உங்களுக்கு அமைய போகிறது. ரொம்ப நாளா உங்களுக்கு பூர்வீக சொத்து இருக்கிற வில்லங்கங்கள் எல்லாமே உங்களுக்கு தீரப்போகுதுங்க இந்த மார்கழி முதல் வாரத்துக்கு மேல. குலதெய்வ சம்பந்தமான பழி சாபங்களை நீக்கிறது, குலதெய்வத்தை அறியாதவங்களை கண்டுபிடிக்க வைக்கக்கூடியது. அருள் பெரும் ஜோதி, அருள் பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை, அருள் பெரும் ஜோதி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் இரே ஸ்ரீரங்கராஜன். நம்ம இப்ப மார்கழி மாச பலன்களை பார்க்க போகிறோம். இந்த மார்கழி மாசத்தில் இருக்கக்கூடிய கிரக அடைவுகள் அப்படிங்கிறது, கடக ராசியிலே குரு பகவானும், சிம்ம ராசியிலே கேது பகவானும், விருச்சக ராசியிலே சுக்கிரனும் புதனும், தனுசு ராசியிலே சூரியனும் செவ்வாயும், கும்ப ராசியிலே சனியும் ராகும் பிரவேசிக்கின்ற இந்த மார்கழி மாதத்தில் என்னென்ன சிறப்புகள், இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு என்ன மாற்றங்களை தரப்போகிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஜோதிடப்படி வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி உங்களுக்கு இந்த மார்கழி மாதம் 6ஆம் தேதி குரு பகவான் கடக ராசியிலிருந்து வக்ரமாகி மிதுன ராசிக்கு செல்ல போகிறார். அது உங்களுக்கு ராசிகளுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்களை செய்ய போகிறது அப்படிங்கிறத பார்ப்போம். துலாம் ராசி நேயர்களே வணக்கம். இந்த துலாமின் அதிபதி யார்? துலாமின் அதிபதி சுக்ரன். துலாம் நியாயத் ராசி சின்னமாக கொண்ட ராசி துலாம் ராசிக்காரங்க. துலாம் ராசிக்காரங்க எங்க இருந்தாலும் நேர்மைங்க, நேர்மையின் பக்கம் இருக்கக்கூடியவங்க. நிதி தேவன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் உச்சம் பெறக்கூடிய ராசியும் இந்த துலாம் ராசி தாங்க. எவ்வளவு வறுமையாக இருந்தாலும் சரி, தன்னுடைய நேர்மையில் தவறாதவர்கள் இந்த துலாம் ராசிக்காரங்க தாங்க. இந்த துலாம் ராசிக்கு அதிபதியான சுக்ரன் முதல் வாரம் மட்டும்தாங்க உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்க போறாங்க. அடுத்த வாரம் ஃபுல்லா உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துலயும் இந்த மாதம் முழுவதுமே இருக்க போறாங்க. ராசிநாதன் சுக்ரன் ராசிக்கு 3ஆம் இடத்தில் பயணம் செய்வது வெற்றி கிடைக்குங்க. குறிப்பா வீடு இடம் வாங்கி விற்பனை செய்யக்கூடிய துறை சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கு, ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு, வெள்ளி தங்கம் நகை விற்பனை செய்யக்கூடிய தொழில்துறை சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய லாப நன்மைகளை தருங்க இந்த மார்கழி மாதம் முழுவதுமே. சரி, இந்த மார்கழி மாதத்துல மற்ற கிரகங்கள் எப்படி இருக்கிறது? 11ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாருங்க. 11 கெட்ட கிரகங்கள் வந்து 3, 6, 10, 11 இந்த இடங்களில் இருப்பது நல்லது அப்படிங்கிறது ஜோதிடத்துல விதிங்க. உங்களுக்கு 11ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறார். 11 கேது இருந்தால் கட்டாயம் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். மூத்த சகோதர வழிகளில் மிக சிறப்பான லாப நன்மைகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்ப மூத்த சகோதரர் வந்து ஏதாவது ரொம்ப நாளா தீராத பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே இந்த மாதத்துல உங்களுக்கு தீர்ந்துடுங்க. சரி, அப்போ தீரலைங்க, ரொம்ப நாளாவே எனக்கு இழுத்துக்கிட்டு இருக்குதுங்க அப்படின்னா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு விடோ, ஒரு விதவைக்கு உங்களால் முடிந்த உதவி செய்யணும். ஒரு 50 வயசு 60 வயசுக்கு மேல இருக்கிற விடோவுக்கு செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. காப்பாற்ற உதவி செய்ய ஆளில்லாத விடோ அல்லது கணவனால் கைவிடப்பட்ட அவங்களுக்கு உங்களால் முடிந்த உதவி செய்தால் காலங்காலமாக ரொம்ப நாளா இழுவையில் இருக்கக்கூடிய மூத்த சகோதரருக்கு உங்களுக்குமான அனைத்து விதமான வில்லங்கங்களும் தீர்ந்து உங்களுக்கு நல்லபடியான செயல் விஷயங்களை இந்த மார்கழி மாசம் உங்களுக்கு வந்து செய்யுங்க. அடுத்து உங்களுக்கு குரு பகவான் உங்க ராசிக்கு 10ஆம் இடத்திலிருந்து வக்ரகதியாகி 9ஆம் இடத்துக்கு போறாருங்க. பாகியஸ்தானத்தில் குரு இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. 6ஆம் அதிபதி 9இல் இருக்கிறார், 3ஆம் அதிபதி 9இல் இருக்கிறார். அப்ப கடன் வாங்கியாவது உங்களுடைய ஆசைகளை நீங்க நிறைவேற்றிக் கொள்வீர்கள். இப்ப வீடு குறையாவே இருக்குதுங்க, பணமே வரமாட்டேங்குதுங்க அப்படின்னு நினைச்சிருக்கவங்க கடன் வாங்கியாவது இந்த வேலையை முடிப்போம், கடனை அப்புறம் பின்னாடி கட்டிக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்களை வந்து உங்களுக்கு இந்த மாசத்துல செய்யுங்க. ஒரு 4 மாதங்கள் உங்களுக்கு வந்து குரு பகவான் அங்கதாங்க இருக்க போறாரு. அப்போ கடன் வாங்கியாவது ஒரு செயலை முடிக்கணும், கடன் வாங்கியாவது நான் பிள்ளைய வந்து நல்ல ஸ்கூல்ல சேர்த்து விடணும், கடன் வாங்கியாவது ஒரு நல்ல கோச்சிங் சென்டர்ல பிள்ளையை சேர்த்துட்டு ஒரு அரசு வேலை வாங்கி கொடுத்துடணும், இந்த மாதிரியான எண்ணங்கள். கடன் வாங்குறத பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் நம்ம இலக்கை மட்டுமே குறிக்கோளா வச்சு செய்யக்கூடிய வெற்றியை தரக்கூடிய மாசமாக உங்களுக்கு இந்த மார்கழி மாசம் வந்து உங்களுக்கு அமைய போகிறது. உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல தான் சனி ராகு இருக்குதான். ரொம்ப நாளா உங்களுக்கு பூர்வீக சொத்து இருக்கிற வில்லங்கங்கள் எல்லாமே உங்களுக்கு தீரப்போகுதுங்க அந்த மார்கழி முதல் வாரத்துக்கு மேல. ஏன்னா 5ல சனி ராகு இருந்தாலும் அது நேராக குருவினுடைய பார்வை வந்து கிடைக்க போகுது இந்த மார்கழி 6ஆம் தேதியிலிருந்து. இப்ப அந்த குருவினுடைய பார்வை கிடைக்கும் பொழுது, குரு பார்க்க கோடி புண்ணியம் அப்படிங்கிறது முன்னோர் வாக்கு.
அந்த குருவினுடைய பார்வை கிடைக்கும் பொழுது அந்த கிரகத்தால் வரக்கூடிய தொல்லைகள் எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நீங்கி அந்த பழைய சுற்று இருக்கிற வில்லங்க எல்லாமே சரியாகும். தெய்வ பலி, குலதெய்வத்துடைய பார்வை இல்லாம, குலதெய்வத்துடைய கருணை இல்லாம ரொம்ப நாளா கஷ்டப்பட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் குலதெய்வம் எதுன்னே தெரியாமலாம் சிலர்லாம் அலைஞ்சிட்டு இருக்காங்க. இந்த குலதெய்வத்தை தெரியாம இருக்கிறவங்களுக்கு குலதெய்வத்தை கண்டுபிடிப்பதற்கான ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்குங்க. கனவுல வந்து கூட சிலருக்கு குலதெய்வம் நான் தான், இந்த ஊர்ல இருக்கிறேன் அப்படின்ற விஷயங்களை சொல்றதுக்கான வாய்ப்பு விஷயங்களை எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க. இந்த 5ஆம் இடத்தை குரு பார்க்கறதெல்லாம் வரக்கூடிய பலன் தாங்க இது. 5ஐ குரு 9ஆம் இடத்துல போயிட்டு குரு பகவான் இருந்து 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்வை செய்கிறார். அது வந்து ரொம்ப அருமையான ஒரு கிரக பலன்கள். அதுதாங்க இந்த குலதெய்வ சம்பந்தமான பழி சாபங்களை நீக்கிறது, குலதெய்வத்தை அறியாதவங்களை கண்டுபிடிக்க வைக்கக்கூடியது. ரொம்ப நாளா சாமி வர மாதிரி எனக்கு ஒரு உணர்வு இருக்குதுங்க, ஆனா வரமாட்டேங்குது, அது சாமியா என்னன்னு கூட தெரியல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு அந்த இறை உணர்வு வெளிப்பாடு வந்து உங்கள்கிட்ட பிடிக்கிட்டு வந்து தெய்வமா அல்லது வேற ஏதேனும் விஷயமா அப்படிங்கிற விஷயங்களை உங்களுக்கு சொல்வதற்கான வாய்ப்பு விஷயங்களையும் இந்த மாசம் வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க. உங்களோட ராசியில இருக்கக்கூடிய இந்த சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான விஷயங்களை செய்யும்? சித்திரை மண் யோகம், மனை யோகம். இடம் வாங்கணுங்கிறவங்களுக்கு இடம் வாங்க வைக்கும். இடம் இருக்குதுங்க, வீடு கட்டலாம்னு நினைச்சிருக்கவங்களுக்கு வீடு கட்ட வைக்கும். அந்த மாதிரி செயல் விஷயங்களை உங்களுக்கு வந்து செய்யுங்க. சுவாதி ராகுனுடைய நட்சத்திரம். ராகு 5ல இருக்கிறாரு. தெய்வ பலி, தெய்வ சம்பந்தமான தொந்தரவு தொலைகளை நீக்கி ரொம்ப நன்மையான செயல் விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பாக பூர்வீக சொத்து, பூர்வீக இடம் இது சம்பந்தமா இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்க்கும். குழந்தைகள் மீது கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்து சிறு சிறு தொல்லைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு குழந்தைகளை கொஞ்சம் கவனமா பார்த்துக் கொள்ளுங்க. குழந்தைகளின் நண்பர்களை கண்காணிங்கள், இது உங்களுக்கு நன்மைகளை வந்து செய்யும். அடுத்து விசாகம் குருவினுடைய நட்சத்திரம். அவர் உச்சத்திலிருந்து வக்ரகதியாகி 10ஆம் இடத்தை 9ஆம் இடத்தை நோக்கி போக போகிறார். அந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பொன்பொருள் நகைகள் மீது கொஞ்சம் கவனமாக இருங்கள். பொன்பொருள் யாருக்கும் ஓசி அல்லது போட்டு போயிட்டு ஒன்று திரும்பி கொண்டு வந்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த கொஞ்சம் கவனமா இருங்க. அதனால கொஞ்சம் உறவுகள் கூட வருத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை வந்து செய்ய காத்திருக்குது. இந்த மாதிரினா கொஞ்சம் நெகட்டிவ் பலன்களை எல்லாம் மீறி நல்ல பலன், நல்ல விஷயங்கள் நடக்க நம்ம என்ன செய்யணும்? சுக்கிரனை அதிதேவதையாக கொண்டவங்க பெருமாளை தாங்க வழிபாடு பண்ணணும். வைகுண்ட ஏகாதசி நாளில், மார்கழி மாதம் 15ஆம் தேதி வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி நாளில் பெருமாளை வழிபாடு செய்தால் உங்களுடைய அனைத்து முன்ஜென்ம பாவனங்கள், குலதெய்வ சார்ந்த பழி பகைகள், குலதெய்வம் சார்ந்து இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கி துலாம் ராசிக்காரங்கள் நல்ல வாழ்வு வாழ்வீர்கள்.